ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, Jan 26 அன்றைக்கி என் ஹஸ்பண்டுக்கு பர்த்டே. அன்னைக்கு எடுத்த vlog தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எனக்குமே ஆஃபீஸ் லீவு தான். எங்கள் அண்ணன் ஊட்டிக்கு போயிருந்தான். அங்கேருந்து கேரட்டு, பீட்ரூட்டு, ரேடிஷ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தான். அது எல்லாமே எடுத்து வச்சிட்டு இருந்தேன். இது அங்கே ஒரு பேக் 400 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. இதில் மோஸ்ட்லி ரேடிஷ், அப்புறம் நூல்கோல்னு சொல்லுவோம்ல, அதுதான் நிறைய இருந்தது. கேரட், பீட்ரூட் நிறைய இருந்தால் பார்த்து ஜூஸ் இல்லைன்னா பொரியல் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம். அடுத்து பாப்பாவுக்கும் ஸ்வெட்ரு வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுவும் சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு மார்னிங்கே கோயிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு. லஞ்சுக்கு நான்வெஜ் அந்த மாதிரி ஏதாவது ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் காலையிலே கோயிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு. லஞ்சுக்கு அன்னைக்கு ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, சிக்கன் 65 தான். என்னோடய சேனலில் மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா பிரியாணி ரெசிபி தான் இருக்கும். ஏன்னா லீவ் அப்போ தான் மோஸ்ட்லி நான்வெஜ் எடுக்கிறது. அப்போ தான் வீடியோ எடுக்கவும் டைம் இருக்கும். அதனாலே மோஸ்ட்லி பிரியாணி இருக்கும். இல்லைனா மீன் குழம்பு இந்த மாதிரி தான் போட்டிருப்பேன். பிரியாணி பண்ணுறதுக்கு நெய், அது போக கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துட்டு பல்லாரி, தக்காளி, மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையுமே ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வேகும். அதனாலே உப்பும் சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். அடுத்ததாக தக்காளியும் மிளகாவும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிரும் சேர்த்துக்கிட்டேன். அடுத்து கொத்தமல்லி இலை, புதினா இலை இதுவும் சேர்த்துட்டு மசாலா 1 by 1 சேர்த்துக்கலாம். மசாலாவுக்கு ஃபஸ்ட்டு பிரியாணி மசாலா ஒரு 3/4 பாக்கெட் ஃபுல்லும் சேர்த்துக்கிட்டேன். அடுத்து மிளகாய்த்தூள், மல்லித்தூள் கொஞ்சம், அது போக கரம் மசாலா இது தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். மசாலாவில் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி ஒரு 1 கிலோவுக்கு மேலே சிக்கன் சேர்த்துருப்போம் பிரியாணி பண்ணுறதுக்காக. நான் எல்லாத்துக்கும் அளவு சொல்ல என் ஹஸ்பண்ட் தான் அன்றைக்கி எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க. சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம்.
1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். இதுதான் வந்து கரெக்டான ரேஷியோ. நான் சில நேரம் அரிசியை வந்து ஊற வச்சுருந்தேன்னா 1 கப்புக்கு கரெக்டாக 1 கப் தண்ணி தான் வந்து சேர்ப்பேன். தண்ணியும் கொதி வந்துருச்சு. இந்த டைமில் அரிசி எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம். இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் செய்யலை, இன்றைக்கி சீரக சம்பா அரிசியில் தான் வந்து பிரியாணி செஞ்சுருந்தோம். ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக வந்திருந்தது. பிரியாணி வேகிற டைமில் சிக்கன் கிரேவியும் வந்து ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் வந்து இன்றைக்கி வந்து சேர்த்துக்கிட்டேன். அதே மாதிரி இதுக்கும் ஸ்பைசஸ், சோம்பு, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம். பிரியாணியும் வந்து ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ தம்மும் போட்டு வச்சாச்சு. அடுத்து இந்த கிரேவிக்கு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துருக்குறேன். சின்ன வெங்காயமும் பல்லாரி ரெண்டுமே வந்து சேர்த்துருக்கேன். கூடவே கருவேப்பிலையும் வந்து சேர்த்துக்கிட்டேன். தயிர் சம்பல் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அதில் மீதி உள்ள பல்லாரி இது கூடவே வந்து சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு தக்காளி, அது போக வரமிளகாய், இது ரெண்டும் வந்து சேர்த்துக்கிட்டேன். மிளகாய் வந்து சேர்க்கலை. தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிட்டேன். சைட் பை சைட் பாப்பாவையும் பார்த்துக்கிட்டாச்சு. நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கா. வெங்காயம் தக்காளி வெந்ததுக்கு அப்புறமா சிக்கன் எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம். சிக்கன் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் சிக்கன் மசாலா, மிளகாய்த்தூள், கரம் மசாலா, அப்புறம் உப்பு, இது மட்டும் தான் வந்து சிக்கன் கிரேவிக்கும் சேர்த்துருந்தேன். பிரியாணி தம் எல்லாம் போட்டு ரெடி ஆகிடுச்சு கம்ப்ளீட்டாக. மேலே ஃபுல்லாக மசாலா வந்து இருக்குது. அதை ஃபுல்லத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் மசாலா, உப்பு எல்லாமே வந்து எல்லாத்துலேயும் வந்து கலந்துருக்கும். கிரேவியை மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டு தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துட்டு அதையும் வந்து வேக வச்சு எடுத்துட்டேன். இதை வந்து வீடியோ வந்து எடுக்கலை. லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக பெப்பரும் வந்து சேர்த்துக்கிட்டேன். பெப்பர் சேர்த்துட்டு கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்கியாச்சு. அவ்வளோதான். இன்றைக்கி ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, சிக்கன் 65, ரைத்தா, அவ்வளோதான். ஈவினிங் என்னோடய சிஸ்டர் தான் சர்ப்ரைஸாக வந்து கேக் வாங்கி வச்சு அதையும் வந்து கட் பண்ணியிருந்தா. நிலா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கேரிங்காக இருப்பாள். எனக்கும் அவளுக்கும் கிட்டத்தட்ட 10-15 வயசுக்கிட்ட டிஃப்ரெண்ட் இருக்கும். ஆனாலுமே வந்து எல்லார் மேலேயுமே நல்லா வந்து பாசமாக இருப்பாள். ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா அவள் தான் வந்து கடைசி பொண்ணு. அதுக்கப்புறம் வந்து ஆராதனா என் பொண்ணு தான். அதனால் அவளுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து அவள்னா ரொம்பவே வந்து பிடிக்கும். என்னோடய நிறைய வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அவள் தான் வந்து இருப்பாள். அன்றைக்கி டே வந்து இந்த மாதிரி தான் வந்து இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிக்கும்னு வந்து நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.